Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Java full stack web development series, we are going to learn very much interesting concepts. This series is completely taught in Tamil language. Who are interested to learn this Java full stack, kindly check out my YouTube channel that and all uploaded in a separate playlist that is Java full stack development. If you want to learn other than Java full stack like data structures and algorithms with Python, AI and ML with Python, or MERN full stack, those courses are also uploaded in my YouTube channel. Go and check out my YouTube channel based on your interest. Learn those concepts just by watching my videos. If you are having any doubts, comment below. Let's continue the session. In this class, we are going to learn encapsulation. Encapsulation என்னது? What is mean by encapsulation? Wrapping up of properties and functions. Wrapping up of properties, nothing but what? Data members. Data members and methods in one container. Container என்னமா? One இதுல ஒரு இதுல எல்லாமே நீங்க பண்ணீங்களா அதுல என்ன சொல்றோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிளாஸ் கரெக்டா நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்னது கிளாஸ் இஸ் நதிங் பட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதே விதமா ஆப்ஜெக்ட் கூட அதுவே தான் ஆப்ஜெக்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் கரெக்டா ஒரு கிளாஸுக்குள்ள நம்ம டேட்டா மெம்பர்ஸ் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா இது ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் சோ அந்த ஆப்ஜெக்ட் கூட டேட்டா மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் மெத்தட்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணலாம் சோ என்கேப்சுலேஷன் என்ன சொல்லிருக்கேன்னா wrapping up of data members and methods in a container is nothing but what it is a class only. Then what is the purpose of using this encapsulation? It is used to provide security for your data. நம்மளோட டேட்டாக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் நான் இந்த பப்ளிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் உள்ள நான் ஷார்ட்கட்டை எழுதிட்டேன் ஃபுல்லா எழுதல இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன் இன்ட் ஐ கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ இந்த டேட்டா மெம்பர்ன்றது ப்ரொவைட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும் அதுக்கு நம்ம so means you cannot access anywhere so that what we can do here means we can make it like a private so நம்ம private பண்ணனும்னப்போ you have to use a keyword called private keyword before that variable nothing but a data member so that இப்போ இந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்றதுக்கு ஆகும் that is what we have learned in this session access modifier அது உங்களுக்கு நல்லா புரியணும்னா அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க you can understand better ஓகேவா சோ int in கொடுத்துட்டேன் இப்போ நான் இந்த வேல்யூக்கு இந்த வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணணும்னா you are going to create a one function okay set function ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு நீங்க இதுல உள்ள என்ன பண்ணலாம் I is equal to நீங்க இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணணும்னப்போ you have to provide one parameter int in கொடுத்துறீங்க சோ நீங்க எப்போ சேம் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றீங்களோ நீங்க வேல்யூ செட் பண்ணும்போது யூஸ் a keyword called this keyword dot in கொடுத்துறீங்க சோ இப்போ நான் பண்ணிட்டோமா what I'm going to do here is I'm going to create இது வந்துட்டு மெயின் கிளாஸ்மா ஓகே இது வந்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றது ஏஜ் ஏதோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் மெயின் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் ஓகே எப்படி கிரியேட் பண்றீங்க first object create பண்ணுங்க ஏஜ்க்கு எப்படி கிரியேட் பண்றீங்க ஏஜ் a is equal to new age பண்றீங்க இப்போ நீங்க டைரக்டா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றதுக்கு ஆகுமா ஆனா கண்டிப்பா ஆகாது because இந்த பிரைவேட் ன்னு சொல்லிருக்கிற ஐ வேரியபிள் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்துட்டு இந்த கிளாஸ் உள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும் நீங்க அந்த கிளாஸ் வெளியா வேல்யூ அசைன் பண்ணிட்டு இருக்கீங்க இட் இஸ் நாட் பாசிபிள் தென் எப்படி அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னப்ப we have created one function within that class itself so அப்ப இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த செட் ஃபங்க்ஷன் உள்ள நீங்க வேல்யூ பாஸ் பண்ணுங்க so that இந்த வேல்யூ will be assigned to that variable
அப்போ நீங்க இங்க வேணும்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க வேல்யூ அசைன் பண்ண உடனே நீங்க டிஸ்ப்ளே பண்றதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. வாய்ட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனோ சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோ கொடுத்துட்டு நம்ம செக் பண்ண போறோம். So that is how we can provide security for your data just by applying a private keyword. ஓகேவா? சோ பிரைவேட்டே கொடுக்கணுமானா இல்ல. நம்ம லாஸ்ட் செஷன்ல ஆக்சஸ் மாடிஃபைஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, பப்ளிக் கொடுத்தீங்கன்னா you are not providing any security. You are just distributing to all of them. ஓகே, everyone, no restrictions. அதே நம்ம டிஃபால்ட் பார்த்திருக்கிறோம். டிஃபால்ட்னா என்னது? You can able to work within that class itself. Yes or no? அடுத்தது பிரைவேட் அண்ணா கூட அந்த கிளாஸ் மீன்ஸ் வித்தின் த கிளாஸ் சொல்லல, அந்த பேக்கேஜ் உள்ள மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காகவும் டிஃபால்ட். அதர் பேக்கேஜஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஆகாது. அதே பிரைவேட்னா வித்தின் த கிளாஸ் மட்டும்தான். அதே ப்ரொடெக்டட் ஆனப்போ அந்த கிளாஸ்லயே யூஸ் பண்ணலாம், மீன்ஸ் அந்த பேக்கேஜ்லயே யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பேக்கேஜ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பேக்கேஜ்ல முன்னாடி நீங்க எந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேக்கேஜோட கிளாஸ் மூலமா டிரைவ் ஆயிருந்தா அந்த டிரைவ் ஆகிற ஆப்ஜெக்ட் மூலமா ஆக்சஸ் பண்றதுக்காகும். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஒரு வாட்டி அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த என்கேப்சுலேஷனுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். I'm going to create a new file. So my project கிட்ட கிளிக் பண்ணீங்கன்னா you have to select new and செலக்ட் பண்ணுங்க. அதுல கிளாஸ் செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்களோட இஷ்டம் எந்த நேம் கொடுங்க. Now we are learning about encapsulation. So encapsulation கொடுத்துட்டு void main and கொடுத்துட்டு finish கொடுத்துறேன். So we create one file for us. So file create ஆச்சா? So நம்ம இப்ப என்ன பண்றோம்னா நான் I'll create one class ma. So class student and create பண்றேன். I have created one class name student. இந்த student ஓட நேம் பிரைவேட்டா வெச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? private நேம் பண்றது வந்துட்டு string. So string நேம் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். சோ நீங்க எப்போ இந்த பிரைவேட் அண்ட் கொடுத்திருப்பீங்களோ அந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்றதுக்காகும். சோ ஆனா நம்ம இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும்ன்றதுனால நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். சோ void ஓகே set name, ஏதாவது ஒரு நேம் உங்களோட இஷ்டம் கொடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆயிருக்கிறதுனால நான் சேம் கைண்ட் ஆஃப் பாராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் என்ன கொடுக்கணும்? அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்? திஸ் அன்னிட்டு கொடுத்துடணும். நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அன்னிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்? சோ திஸ் இஸ் டன். லேட்டர் வாட் ஐ வில் டு, ஒன்ஸ் த வேல்யூ செட் பண்ணிட்ட அப்புறமா நான் டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அதுக்காக void display function அன்னு கொடுத்துட்டு இதுல உள்ள நான் அந்த செட்டா இருக்கிற வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண போறேன். சோ வாட் இஸ் தட் நேம்? சோ நேம். சோ இது நம்ம அந்த வேல்யூ வரணும்ன்றதுக்காக வேரியபிள் கொடுத்துட்டேன். So now இப்ப நம்ம என்ன பண்ணணும்? You should create an object for this student class. கரெக்ட்டா? So எங்க கிரியேட் பண்ணீங்க? மெயின் ஃபங்க்ஷன்ல தான். So student s is equal to new keyword யூஸ் பண்றீங்க. student ன்னு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா நீங்க இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துறோம்? s ன்னு கொடுத்துறோம். சோ நம்ம இங்க பார்த்த உடனே நமக்கு எரர் மாதிரி வருது பாருங்க. என்னன்னுட்டு அந்த நேம்ன்றது not visible means it is only accessible within that class itself. So அப்போ it is not possible. இப்போ நம்ம என்ன பண்றோம்? So it is not possible ஆயிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் வேல்யூ அசைன் பண்றதுக்காக. So இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துறோம். இங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் என்னது? s டாட் செட் நேம். இதுல உள்ள நீங்க ஏதாவது வேல்யூ எது பாஸ் பண்ணணுமோ அது பாஸ் பண்ணிட்டீங்க. சோ நான் இப்ப என்ன ஆகுது? இந்த வேல்யூ வந்துட்டு இந்த வேரியபிள்ல அசைன் ஆயிடும் நம்மளுக்கு. நீங்க அந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க வித் திஸ் ஆப்ஜெக்ட். பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன் கூட அந்த கிளாஸ் உள்ள தானே இருக்கிறது. சோ அதுக்காக டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன். இப்ப ரன் பண்ணி பாருங்க. சோ ரன் இட். Now you can see name is s. ஓகேனா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? Yes ma'am. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, ஸ்டூடெண்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இன்டீஜரா மாத்திடுறேன். செட் ஏஜ் ஜஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஏஜ் கொடுக்கும்போது அது கூட இன்டீஜரா இருக்கிறதுனால நான் இன்ட் ஏ ன்னு கொடுத்துறேன். இங்க அந்த வேரியபிளே இருக்கிறதுனால ஏ ன்னு கொடுத்துறேன்.
ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இங்க ஏஜ். இப்போ நான் அந்த மாதிரி கண்டிஷன் கூட எழுதிக்கலாம். நம்ம கண்டிஷன் எழுதிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் கூட நம்ம எழுதிக்கலாம். வேணுமா ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமா? அது கூட இஃப் என்ன கொடுத்துருக்கிறோம்? a greater than 18 ஆயிட்டு அண்ட் a less than or equal to 65 ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஏஜ் வேரியபிளுக்கு இந்த ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிற இன்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடணும். சோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏ, அந்த ஏஜ்ன்றது அசைன் பண்ணிடுறேன். இந்த ரனுல இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஏஜ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போறது ஏஜ் வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். இல்லையா அப்ப என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா இன்வேலிட்ன்ற மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிஸ் அவுட். சோ என்ன பிரிண்ட் பண்ணலாம்? இன்வேலிட் ஏஜ் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்க இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வேல்யூ அசைன் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? செட் ஏஜ் மூலமா ஒரு ஏஜ் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? ஏஜ் ஒரு 64 கொடுக்குறீங்க. சோ நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தானே இருக்கணும். சோ இப்ப இந்த வேல்யூ அசைன் ஆயிடும். அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது அந்த வேல்யூ வரும் நம்மளுக்கு. சோ வந்து பாருங்க, இப்போ ஏஜ் 64 வந்திருக்கு. அதுவே நான் இப்ப வந்துட்டீங்க ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஒரு 11 கொடுத்துட்டேன். இந்த 11ன்ற வேல்யூ இந்த ரேஞ்சில லை ஆகாது. இந்த ரேஞ்சில லை ஆகாது. லை ஆகலன்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு இன்வேலிட் ஏஜ்னு பிரிண்ட் ஆயிடும். சோ திரும்பி நமக்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தேவையில்லை. தேவை இருந்தா கூட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா என்ன ஏஜ் கொடுத்துருக்கோமோ அது கொடுக்கும். இப்ப வந்துட்டு இன்வேலிட் ஏஜ்னு வரும். எதுக்காக? இந்த செட் ஏஜ்ல நம்ம எல்ஸ் பிளாக்ல கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட் டிஸ்பிளேல கூட நம்மளுக்கு வரும். இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா 2 வேல்யூ வரும் பாருங்க. இன்வேலிட் ஏஜ், ஏஜ்ன்றது நம்மளுக்கு அசைன் பண்ணல. நம்ம இங்க இந்த எல்ஸ் பிளாக்ல ஏஜ்ன்றது அசைன் பண்ணல. சோ அதுக்காக நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன? 0 தானே. நம்ம வேல்யூ அசைன் பண்ணலனா சோ அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்கேப்சுலேஷன் என்னதுன்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்காக. அது எந்த மாதிரி செக்யூரிட்டின்றது நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் லேர்ன் பண்ணிருக்கிறோம் இல்லையா? அதுவே தான் இந்த என்கேப்சுலேஷன். புரியுதா? Yes, ma'am. So this is what encapsulation, ma. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking and subscribing. We'll meet you with another video. Until then, take care. Bye-bye.